ஓட் பண்ணுவதற்காக மட்டும், வாக்களிக்கிறதுக்காக மட்டும் அரசியல் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னைய சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியல் தெரிஞ்சுக்கணும். உன்னைய யாரு ஆட்டி படைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணும். நீ யாருக்கு அடிமையாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியல் தெரிஞ்சுக்கணும். அறிஞர் அண்ணா அழகா சொல்வாரு, யூ கேன் பி அவே ஃப்ரம் a political party but you cannot be away from a politics. நீங்க அரசியல் கட்சிக்கு வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் அரசியலுக்கு வெளியே இருந்ததே கிடையாது, இருக்கவும் முடியாது. இந்த கட்சியில இல்ல, அந்த கட்சியில இல்ல, ஏடிஎம்கே இல்ல, டிஎம்கே இல்ல, பிஜேபி இல்ல சொல்லலாம். நீ கட்சிகளுக்கு வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் அரசியலுக்கு வெளியே நீ இருந்ததே இல்ல. நீ என்ன சாப்பிடுறங்கிறது அரசியல், நீ என்ன உடை உடுத்துறங்கிறது அரசியல், நீ என்ன படிக்கிறங்கிறது அரசியல், நீ எங்க வேலைக்கு போறங்கிறது அரசியல், உன்னை சுத்தி சுகாதாரம் இருக்காங்கிறது அரசியல், உன்னை சுத்தி ஆஸ்பத்திரி இருக்காங்கிறது அரசியல். இப்படி சுத்தி எல்லாமே அரசியல் தான், நீ தப்பிக்கவே முடியாது. சோ என்ன ஆனாலும் சரி, உன்னைய சுத்தி என்ன நடக்குங்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கு. அடுத்த வருஷம் நீங்கள் ப்ராபபிலி ஓட் பண்ண போவ. நீ ஏதோ ஒரு கட்சிக்கோ இல்ல சுயேட்சைக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஓட் பண்ண போற, அது உன்னுடைய சுய விருப்பம், நீ முடிவெடுத்து ஓட் பண்ணு. ஆனா இந்த ஓட்டிங் அவ்வளவு சீக்கிரமா எல்லாருக்கும் எளிதா அமையல. இந்தியால 1935ல முதல்ல எல்லாருக்கும் ஓட்டிங் உரிமை கொடுக்கல, எல்லாருக்கும் வாக்களிக்கூடிய உரிமையை கொடுக்கல. யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, யாரெல்லாம் சொத்து வச்சிருக்கானோ, யாரெல்லாம் டாக்ஸ் கட்டுறானோ, யாரெல்லாம் அங்க பணக்காரனா இருக்கானோ அவனுக்கு தான் வாக்குரிமை இருந்துச்சு, அவன் தான் ஓட் பண்ண முடியும்னு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, காசு இருந்தாதான் ஓட் பண்ண முடியும், பணம் இருந்தாதான் ஓட் பண்ண முடியும், உன்கிட்ட டாக்ஸ் கட்டினாதான் ஓட் பண்ண முடியும். அப்படின்னா மத்தவங்களாம் யாரு? நம்மளாம் யாரு? இதே நாட்டில் தானே வாழ்ந்தோம். அப்ப அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்ப அதுல இருந்து ஒரு பெரிய போராட்டம் தொடர்ந்து பேசி 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 எல்லாருக்கும் ஓட்டு உரிமை கொடுக்கணும். 18 வயது நிரம்பிய ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, அவனுக்கு பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாட்டி சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவன் என்னவா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு ஓட்டு உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் மூலமா, நீண்ட பேச்சின் மூலமா தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓட்டு உரிமை இருக்குல்ல, அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு மேஜிக் பண்ணி ஜி பூம் பா அப்படின்லாம் வரல. பல பேர் போராடி தான் எடுத்து வந்திருக்கான். அப்ப நீ ஓட் பண்ணும்போது எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஓட் பண்ணணும் யோசிப்பாரு.